ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு ஈவினிங் மினியில் பார்த்தலாமா? சரி, காப்பியை குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமே சொல்லிட்டு காப்பி போட்டு நானும் என் பொண்ணு குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே விளையாட போயிட்டா. சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான். அம்மா என்னையும் வீடியோ எடுத்து போடுமான்னு சொன்னால், சரி அதனால் அவளை கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போலவே இருந்தது. வீட்டில் பார்த்திங்கன்னா ரவையும் சர்க்கரையும் இருந்தது. சரி, அதை வச்சு கேசரி செய்யலாமே, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சொல்லிட்டு நட்ஸு கீயை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். கேசரி எல்லாருக்குமே செய்ய தெரியும், இருந்தாலும் நான் எப்படி செய்கிறேன்னு தான் காட்டியிருக்கேன். கீழே வந்து நட்ஸை போட்டு வறுத்து எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். அப்புறம் அதே கீழே வந்து ரவையை போட்டு ரவையை வறுத்து எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கலரில் இந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி அதே தண்ணியில் கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா இந்த ஸ்டேஜ் வந்துடும். இதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு சர்க்கரையை போட்டுக்கிறேன். சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா நட்ஸை போட்டுட்டேன். நட்ஸை போட்டு அவள் தான் முடிஞ்சிச்சு, செஞ்சு முடிச்சிட்டேன். என் பொண்ணு பார்த்திங்கன்னா அம்மா நானும் கலரம்மான்னு சொன்னான். சரி, அதனால் அவளை கொஞ்ச நேரம் கலரை விட்டு விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா கேசரி இந்த மாதிரி கொலன்னு வந்து சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். கட்டி ஆயிடுச்சுன்னா பிடிக்காது. சரி, இப்போயே சாப்பிட்டுலாமே சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணை கூட்ட அவளுக்கு ஊட்டி விட்டேன். ஊட்டும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக சுட்டுருச்சு. அப்புறம் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குது சொன்னால். இந்த மாதிரி குட்டி குட்டி மினி விளாக் பார்க்கணுன்னு நினச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.